சற்று முன் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு. கொளத்தூர் தொகுதியின் 2ஆம் கட்ட ரிசல்ட். தேர்தல் ஆணையம் அதிரடி முடிவு. கடும் அதிர்ச்சியில் தவேகாவினர். அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்பாராத விதமாக தோல்வியை சந்தித்தது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியது. அவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் வி.எஸ். பாபு அவர்கள் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த தேர்தல் முடிவுகள் அரசியல் களத்தில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ள நிலையில் தற்போது தேர்தல் முடிவுகளில் மாற்றங்கள் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. தேர்தல் முடிவுகளில் ஏற்பட்ட தோல்வியை தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியில் உள்ள 14 குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மீண்டும் சரிபார்க்க வேண்டும் என மு.க. ஸ்டாலின் அவர்கள் தரப்பில் தேர்தல் ஆணையத்திற்கு முறையான கோரிக்கை விடுக்கப்பட்டது. சுமார் 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு அல்லது கணக்கீடு பிழைகள் இருந்திருக்கலாமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த சரிபார்ப்பு கோரப்பட்டது. தேர்தல் ஆணையம் இந்த கோரிக்கையை ஏற்று சம்பந்தப்பட்ட 14 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட இவிஎம் எந்திரங்களை முழுமையாக சோதிக்க திட்டமிட்டுள்ளது. இந்த சோதனையின் முடிவுகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகவும் முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. இவிஎம் எந்திரங்களின் சரிபார்ப்பு பணியில் ஒருவேளை வாக்கு எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவான சூழல் உருவானால் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். சுமார் 9000 வாக்குகள் என்ற இடைவெளியை இந்த சரிபார்ப்பு மாற்றுமா அல்லது பழைய முடிவுகளையே உறுதி செய்யுமா என்பது சோதனையின் முடிவில் தெரியவரும். ஒருவேளை வாக்கு எண்ணிக்கையில் சாதகமான மாற்றம் ஏற்பட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டால் அது திமுக தொண்டர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுப்பதோடு மாநில அரசியலின் திசையை முற்றிலுமாக மாற்றிவிடும் ஆற்றலை கொண்டுள்ளது. இந்த நிலையில் கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏ வி.எஸ். பாபுவிற்கு விஜய் தலைமையிலான தவேகா அரசில் அமைச்சர் பதவி எதுவும் இதுவரை கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் வி.எஸ். பாபு அவர்கள் அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம் திமுக தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களையே தோற்கடித்த வேட்பாளர் என்று மார்த்தட்டி கொண்டாலும் வி.எஸ். பாபு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை. ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்ததால் அமைச்சர் பதவி கண்டிப்பாக கிடைக்கும் என்று மிகப்பெரிய கனவுடன் இருந்த வி.எஸ். பாபு அவர்கள் அமைச்சர் பதவி கிடைக்காததால் மிகுந்த ஏமாற்றமும் அதிருப்தியும் அடைந்து விட்டார் என்று கூறப்பட்டது. மேலும் இதன் காரணமாக கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்காமல் இருப்பதாகவும் தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் வரை எந்த ஒரு செயல்பாட்டிலும் ஈடுபட போவதில்லை என்று தற்போது வி.எஸ். பாபு அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களிடமும் மேலிடத்திலும் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது கொளத்தூர் தொகுதி மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இப்படி இவர்களுக்கு ஓட்டு போட்டு விட்டோமே, இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டோம், உள்ளதும் போய்விட்டதே என்று குமுறி வருகின்றனர். இந்த நிலையில் கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று பொதுமக்கள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் இதனை பரிசீலிக்க முடிவெடுத்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி தேர்தல் நடத்தப்பட்டால் மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்திற்குள் கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏவாக காலெடுத்து வைப்பது உறுதி என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. கடந்த
பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்கள் தற்போது எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக வரவேண்டியது. ஆனால் சில சம்பவங்களால் அது அரங்கேறாமல் போய்விட்டது. இந்த நிலையில் தற்போது கொளத்தூர் தொகுதி மக்களே எங்களுக்கு ஸ்டாலின் தான் வேண்டும் என்று முடிவெடுத்து இருப்பதாகவும், தாவேகா எங்களுக்கு சரியாக பணியாற்றவில்லை என்றும், சொந்த கட்சி பிரச்சனைக்காக மக்களை இப்படி நடுத்தெருவில் விடுவதா என்று பலரும் புலம்பி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கொளத்தூரில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டால் அங்கு திமுக தலைவரான ஸ்டாலின் தான் வெற்றி பெறுவார் என்று ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இது மட்டுமில்லாமல் தற்போது ஒரு சில முக்கிய நிறுவனங்களின் கருத்து கணிப்புகளிலும் கொளத்தூரில் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டால் திமுக தலைவர் தான் வெற்றி பெறுவார் என்றும், அவர்தான் எதிர்க்கட்சி தலைவராக மீண்டும் சட்டமன்றத்திற்குள் வரப்போகிறார் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி தவேகாவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி முதல்வர் விஜய் அவர்கள் இது தொடர்பாக கொளத்தூரில் ஒரு சில ஆய்வுகள் நடத்திய போது தவேகாவிற்கு எதிராகவும் திமுகவிற்கு ஆதரவான தகவல்தான் கிடைத்துள்ளது என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இது ஆரம்பம்தான், இன்னும் நிறைய தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில ஜோதிடர்கள் உட்பட கருத்து கணிப்பு நிறுவனங்களும் கூறி வருகின்றனர். ஏனென்றால் அங்கங்கு தவேகா கட்சியில் உட்கட்சி பூசல் வெடிக்க தொடங்கி விட்டது என்றும், தனக்கு பதவி இல்லை, வந்தவர்களுக்குத்தான் பதவி கொடுக்கிறார்கள் என்று ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி கொளத்தூர் தொகுதி மக்கள் ஸ்டாலினை நேரடியாக சந்தித்து தங்களது குறைகளை கூறியும், நீங்கள்தான் எங்களுக்கு வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களிடமே கோரிக்கை வைத்துவிட்டு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது கொளத்தூரில் தேர்தல் நடத்தப்பட்டால் மு.க. ஸ்டாலின் தான் கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏவாக வருவது உறுதி என்றும், இது நடக்க கொளத்தூரில் மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்றும், எங்களுக்கு ஸ்டாலின் தான் வேண்டும் என்று கொளத்தூர் தொகுதி மக்கள் ஆரவாரத்துடன் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பு ஏற்க வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.